நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் கோடை விழாவின் நிகழ்ச்சிகளில் ஒன்றான 65வது பழக்கண்காட்சி தொடங்கியுள்ளது. 4 நாட்கள் நடைபெறவுள்ள பழக்கண்காட்சியில் பார்வையாளர்களை கவரும் வகையில் பழங்களில் பல வகையான அலங்காரங்கள் இடம்பெற்றுள்ளன. இது தொடர்பான விவரங்களை தருகிறார் செய்தியாளர் விஜயசுந்தரம். வணக்கம், மேலும் விவரங்களை சொல்லலாம். வணக்கம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்கா உருவாகி 151வது ஆண்டு மற்றும் 65வது பழ கண்காட்சியை முன்னிட்டு இன்று 65வது பழ கண்காட்சியை நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் தமிழ்நாடு அரசு கொறடா ராமச்சந்திரன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி துவக்கி வச்சாங்க. அதாவது ஆண்டுதோறுமே நீலகிரி மாவட்டத்துல கோடை காலத்தின் போது சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில கடந்த 3 வாரங்களுக்கு முன்பே காய்கறி கண்காட்சி, ரோஜா கண்காட்சி, கடந்த வாரம் உலக புகழ்பெற்ற அரசு தாவரவியல் பூங்கால மலர் கண்காட்சி நடைபெற்ற நிலையில இந்த வாரம் இன்று, அதாவது தற்போது குன்னூரில் இருக்கக்கூடிய சிம்ஸ் பூங்கால 65வது பழ கண்காட்சியானது துவங்கப்பட்டிருக்கு. இந்த கண்காட்சியில பூங்கா முழுவதுமே 3.5 டன் அளவிலான பழங்களை கொண்டு, அதாவது பல்வேறு வகையான பழங்களை கொண்டு ராட்சத உருவங்கள்லாம் இங்க சிற்பங்களாக சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில வச்சிருக்காங்க. அதாவது இந்த ஆண்டு சிறப்பு அம்சமாக சுற்றுலாத்துறை மேம்படுத்தும் வகையில இந்த காட்சிகள் நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடம் பழ கண்காட்சியோட சிறப்பு அம்சமாக 1500 கிலோ எடையில் எலுமிச்சை பழங்களை கொண்டு ராட்சத எலுமிச்சை பழம் உருவம், 750 கிலோ எடையிலான ஆரஞ்சு, 400 கிலோ எடையில திராட்சை பழங்களாலான கேக்கு, 125 கிலோ எடையிலான ஐஸ்கிரீம், 1250 கிலோ எடையில ஆரஞ்சு பழங்களை கொண்ட கார், மணல் வீடு, விசில் உள்ளிட்ட உருவங்கள் இங்க இடம்பெற்றிருக்கு. இந்த பழங்களால் அலங்கரிக்கப்பட்ட உருவங்களை நீலகிரி மாவட்டம் குன்னூர் இங்கு வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் அனைவருமே இந்த பழங்களால் உருவாக்கப்பட்டிருக்க அந்த உருவங்கள் முன்பு நின்று தங்களோட சுற்றுலா நினைவுகளை நினைவு கூறும் வகையில விவரங்களுக்கு நன்றி விஜயசுந்தரம்.